கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 102:16 நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்போ ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார்னா, யாரெல்லாம் திக்கற்றிருக்கிறாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நல்ல இருக்கிறாங்க, ஏழை எளிய ஜனங்கள் யாரெல்லாம் விசாரிக்காமல் உடைஞ்சு போல இருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இல்லை, திக்கற்று இருக்கிறாங்க, விசாரிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் கிடையாது, உடைஞ்சி நொறுங்கி போய் இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவருடைய ஜெபத்தை ஆண்டு அலட்சியம் பண்ணவே மாட்டார். யார் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டாருன்னா, திக்கற்று இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். அவங்க என்ன விண்ணப்பத்தை ஆண்டோட சமூகத்தில் வைக்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த நாளில் கூட திக்கற்று இருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டதால இருக்கீங்களா? எனக்கு யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். உங்களுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு தாயாக, தகப்பனாக, தேவனாக இருந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்களை நேசிக்கிற தகப்பன் உங்கள் கூட இருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தையும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். உங்கள் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணவே இல்லை. சீக்கிரம் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் பாரப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் எது எப்பப்போ செய்யணும் ஆர்டருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் கரெக்டாக எல்லா காலம் அழகாக நேர்த்தியே செய்வார். அதனால் எனக்கு யார் இல்லைன்னு சொந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காலம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உள்ள சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் திக்கற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஏழை எளிய ஜனங்கள் ஒவ்வொரு கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அவளை எடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.